ஓம் சாந்தி. பொதுவாக அனைத்து பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும்னு விரும்புவாங்க. புத்திசாலி குழந்தைகள் தான் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஆசிரியருக்கு புத்திசாலி மாணவனை தான் பிடிக்கும். ஏன்னா புத்திசாலி இருந்தால் தான் நாம் அனைத்து துறைகள்லையும் நல்லா முன்னேற முடியும். சங்கம் யுகத்திலூட பாபா அப்பா டீச்சர் குரு என்ற சம்பந்தத்தின் மூலமாக நம்மை புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா புத்திசாலி ஆக்குறார். புத்திசாலின்னா பாபா நமக்கு இங்கே என்ன மீன் பண்ணுறாருன்னா, நாம் எல்லாத்தையுமே வெற்றி உடையதாக ஆக்கணும். எவ்வளோக்குள்ள நம்ம வெற்றி உடையதாக ஆக்குறோமோ அதுதான் நமக்கு உள்ள சேமிப்புங்கிறது ஏற்படுது. அதை பாபா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபாவுக்கான நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஆத்மாவில் பல பிறவிகளுக்காக சேமிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே நான் இந்த ஞான வாழ்க்கை அடைந்த பிறகு ஞானத்தின் ஆதாரத்தில் என்னுடைய புத்தி எவ்வளோ திவ்ய புத்தியாக இருக்குது, சிரேஷ்ட புத்தியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். புத்தி நல்லா இருந்தால் தான் எந்த ரூபத்தில் மாயம் வந்தாலும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். புத்திவான் தான் பல்வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாயை வெற்றி அடைவதற்கு நல்ல புத்தி வேணும், சோட்சமான புத்தி வேணும். எப்படி ஒரு கொடை நிழலுக்குள் இருந்தால் மழையும் வெயிலும் தாக்காதோ, அதே போல புத்திசாலி குழந்தைகள் எப்பொழுதுமே பாபாவுடைய நினைவு என்ற கொடை நிழலில் தன்னைத்தானே பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. பாபா சொல்கிற வாட்டர் ப்ரூஃப் துணியில் எப்படி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதில் ஒட்டாதோ, அதே மாதிரி நம்ம பாபாவுடைய நினைவுங்கிற கொடை நிழல் இருந்தால் எவ்விதமான மாயைகளும் நம்மக்கிட்ட நெருங்காது. ஆகவே நாம் புத்திசாலி குழந்தைகளாக ஆகி மாயின் மீது முழு வெற்றி அடைய வேண்டும். 10/2/2022. ஓம் சாந்தி. मीठे बच्चे बाप को जानी जाननहार बल कहते हैं, परंतु हर एक को अपने समाचार जरूर देना है. समाचार देंगे तो सौदान मिलेगा. இனிமையான குழந்தைகளே, பாபாவை அனைத்தும் அறிந்தவர் என்று கூறப்படுகின்றது. அனைத்தும் அறிந்தவராக இருந்தாலும் அவசியம் நாம் நம்முடைய செய்திகளை தந்தைக்கு கூற வேண்டும். சமாச்சார்னா நாம் எப்படி இருக்கோம், டே டு டே லைஃப்பில் நம்முடைய செயல்கள் எம்மாதிரியாக இருந்ததுன்னு அப்பப்போ நம்ம பாபாட்ட நம்மை பற்றிய விஷயங்களை அவசியம் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா அப்போ தான் பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார். ஏன்னா பாபா அனுபவசாலி, பாபா சர்வசக்திவான், பாபா அனைத்தும் அறிந்தவர். எப்படி வீட்டிலோட பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் பெரியவங்ககிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவசாலிகள். எது செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாததை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு உண்டான நல்ல அறிவுரைகள் கொடுப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றி அடைவதற்குண்டான வழிமுறைகள் சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே பெரியவங்ககிட்ட கேட்டு செய்யுங்கன்னு தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பழக்கம் ஐதீகிறது. அதே போல தான் பாபா இப்போ என்ன சொல்கிறாரு, பாபா கிட்ட நம்ம அப் டு டேட் நம்மை பற்றிய விவரங்கள் சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா நம்மையே அறியாமல் ஏதாவது ஒரு சூக்ஷ்மமான பலகீனங்களுக்கு நம்ம அடிமையாகி மாய்கிட்ட தோத்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அப்படின்னா நம்ம பாபாட்ட சொல்ல தான் நம்ம ஃப்ராங்க் தில்லா இருந்தால் தான், நம்முடைய ஒரு திறந்த மனசோட பாபா கிட்ட இருந்தால் தான் நம்ம அனைத்து குறைகள் மீதும் வெற்றி பெற முடியும், மாய்கிட்ட ஏமாறாமல் இருக்க முடியும். பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார். சாக்காரத்தில் பாபா இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சூக்ஷ்மத்தில் பாபா நம்ம கூடவே இருக்கார். அதனால் நம்ம அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம்னா சூக்ஷ்மத்தில் நமக்கு பாபா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தப்புன்னு புரிய வைப்பார். இப்படி இல்லையா, நம்மளை விட பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்ககிட்டயும் நம்ம மனம் திறந்து சொல்லி வழிமுறைகள் கேட்கலாம். கேள்வி: बेहद सृष्टि को स्वर्ग बनाना है, इसलिए सेंसिबल बच्चों का काम क्या है? இந்த எல்லையற்ற உலகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். ஆகவே புத்திசாலி குழந்தைகளின் கடமை என்ன?
उत्तर, हरे को यथार्थ समाचार बाप को देना है. ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றிய சரியான समाचार बाबाविடம் சொல்ல வேண்டும். बाप को ठीक समाचार देंगे तो बाप शिक्षा देंगे तुम्हारा एक भूत है, इस कारण डिसर्विस होता है. உங்களை பற்றிய விஷயங்கள் பாபா கிட்ட கரெக்டா சொல்லணும். மாத்தி சொல்றது, பாதி சொல்றது, மூடி வச்சிடுறது, நமக்கேற்றாற் போல சொல்றது, அப்படி இருக்கக்கூடாது. எது எப்படியோ அப்படியே நம்ம சொல்லணும். சொன்னாதான் பாபா நமக்கு அறிவுரை கொடுப்பாரு. குழந்தாய், உனக்குள்ள இந்த பூதம் இருக்கு, இதன் காரணத்தினால சேவையில கலங்கம் ஏற்படும். அப்பனி சலன் சுதார், உன்னுடைய நடத்தையை திருத்திக்கொள். தேக அபிமான் கி இச்சாவுங்கோ தியாக் கரு, தேக உணர்வின் மூலமாக எழக்கூடிய இச்சைகளை தியாகம் பண்ணு. बेहद सृष्टि को स्वर्ग बनाना है, इसलिए सबके प्रति बाप की यही दृष्टि रहते, सबको ज्ञान दो. गरीब पर तो खास ध्यान रहता. எல்லையற்ற உலகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்க வேண்டும். ஆகவே பாபா அனைவர் மீதும் இதே திருஷ்டி வைத்திருக்கின்றார். என்ன திருஷ்டி? எல்லாருக்கும் ஞானம் கொடுங்க. அதுலேயும் ஏழை குழந்தைகள் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். பாடல், मुझको सहारा देने वाला, எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர். ஓம் சாந்தி. जो अच्छे पुरुषार्थी निक्षी बुद्धि है, वक्त तो समझ जाते बरोबर परमपिता परमात्मा, जिसका बंदगी करते उनकी महिमा, जो भी होकर जाते उनकी महिमा गाते हैं कर्तव्यों के ऊपर. நல்லது. புருஷார்த்தி நிச்சய புத்தி குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பரம்பிதா பரமாத்மாவை நாம் மகிமை பாடுகின்றோம். என்னென்ன மகிமைகள் செய்தோம்? யார் யார் அவர்கள் இருந்து என்ன காரியத்தை செய்துவிட்டு சென்றார்களோ அந்த காரியத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு மகிமை ஏற்படுது. அதே மாதிரி தான் பாபா செய்த காரியத்தின் ஆதாரத்தில் அவரை நம்ம மகிமை பாடுறோம். கிஸ்கி மகிமா கோ ஜான்தே, கிஸ்கி மகிமா கோ நஹி ஜான். சிலருடைய மகிமைகளை நாம் அறிந்துள்ளோம், சிலருடைய மகிமைகளை அறியாமல் இருக்கிறோம். தும் பச்சோ தோ சப்கி மகிமா கோ ஜான்தி ஹோ. ஆனால் நாம சங்கம் யுகத்தில் அனைவருடைய மகிமைகளையும் புரிந்துள்ளோம். சிவபாபாவுடைய மகிமை என்ன, தேவதைகளுடைய மகிமை என்ன, பிரம்மா விஷ்ணு சங்கருடைய மகிமை என்ன, நம்முடைய மகிமை என்ன, எல்லா மகிமைகள் பாபா நமக்கு புரிய வச்சிட்டார். சங்கமயத்தில் பிராப்தியினுடைய ரகசியமும் நமக்கு தெரியும், மகிமைகளுடைய ரகசியம். தேவதைகளுக்கு இவ்வளோ ஏன் மகிமை செய்கிறாங்க, பரமாத்மாவுக்கு ஏன் இவ்வளோ மகிமை செய்கிறாங்க, எல்லா ரகசியம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஆக மகிமைகள் எதனுடைய ஆதாரத்தில்? அவங்க செய்யக்கூடிய கர்த்தவியத்தின் ஆதாரத்தில் மகிமை கிடைக்குது. बाबा को कहा जाता है जानी जाननहार, परंतु जानी जाननहार बच्चे पूरी समझते नहीं. பாபாவுடைய மகிமை என்ன? அனைத்தும் அறிந்தவர். ஆனால் அனைத்தும் அறிந்தவர் என்றால் என்ன அர்த்தம்? அதை பற்றி குழந்தைகள் முழுமையா புரிஞ்சுக்காம இருக்காங்க. कितने बच्चे समझते हमारा दिल की बातों तो बाप जानते ही होगा. நம்முடைய உள்ளத்தின் ஒவ்வொரு விஷயம் பாபா அறிந்துள்ளார். हम फिर क्या लिखे परंतु एक रांग है. பாபாவுக்கே எல்லாம் தெரியும், அப்ப நம்ம ஏன் அவருக்கு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது தவறு. बाप तो एक है, इतने सब ढेर बच्चों की संकल्पों को रीड करेंगे क्या? தந்தை என்பவர் ஒருவர் தான். உலகத்துல இத்தனை கோடி ஆத்மாக்கள் குழந்தைகள் இருக்காங்க. அவர் என்ன ஒவ்வொரு குழந்தைகளுடைய எண்ணங்களையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரா? தாட் ரீடர் பாபா கிடையாது. பாபாக்கு எல்லாருடைய எண்ணங்கள் போய் சேருது. அதுக்காக ஒவ்வொரு குழந்தை என்னென்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டார். பாபா அவ்வைக்த பாப்ததா சொல்லாரு, நீங்க குழந்தைங்க லெட்டர் எழுதணும்னு நீங்க பேனா கையில் எடுக்கும்போதே நீங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் எனக்கு சேர்ந்துடுறது. ஆக நம்முடைய சங்கல்பம் பாபாக்கு அவசியம் டச் ஆகும். அதுக்காக நம்ம என்னென்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. நமக்கு பாபாக்கு எழுதணும், பாபாக்கு சொல்லணும்.
बाप तो यहाँ आते ही आकर टीचर रूप में पढ़ाते. பாபா இங்க வருகின்றார், ஆசிரியர் ரூபத்துல பாடம் கற்பிக்கிறார். तो समझते कैसे पढ़ते हैं, நிக்ஷி புத்தி है வா நஹி. பாபா புரிஞ்சிருக்காரு இந்த குழந்தை எப்படி படிக்குது, இந்த குழந்தைகிட்ட நிக்ஷி புத்தி இருக்கா இல்லையா. ऐसा नहीं वहां परंदाम में बैठ ये ख्याल चलता है. அப்படி எல்லாம் பரந்தாமத்தில் உட்காந்துட்டு பாபா எந்த குழந்தை எப்படி படிக்குது, யாருடைய உள்ளத்துல என்ன எண்ணங்கள் வருது, இதெல்லாம் உட்காந்து கவனிக்க மாட்டார். एक समझना बच्चे ही भूल गई. लिखते बाबा हम क्या समाचार दे. பாபாக்கு எல்லா எண்ணங்கள் தெரியும், பாபாக்கு எல்லார பத்தி எல்லாமே தெரியும். அதனால பாபாக்கு நம்ம என்ன செய்தி சொல்றது, அப்படி சொல்றது தப்பு. आप तो सब कुछ जानते हो. பாபா உங்களுக்கே எல்லாமே தெரியுமே, நாங்க என்ன உங்களுக்கு சொல்றதுன்னு சில குழந்தைகள் நினைக்கிறான். एक समझना बच्चों की भूल है. இவ்வாறு நினைப்பது தவறு. ஓகே, அவருக்கு தெரியும், அப்ப ஏன் நம்ம உண்மையா அவர்கிட்ட பேசக்கூடாது, அவர்கிட்ட ஏன் நம்ம மூடி மறைக்கணும், மாத்தி பேசணும். எல்லாமே அறிந்தவர் தான், ஆனாலும் நாம என்ன செய்தோம், நம்முடைய சங்கல்பம் என்னவாக இருந்தது, நம்மை பற்றி பாபா கிட்ட ஓப்பனா தெளிவா டெய்லி சொல்லணும். அதான் பாபா சார்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாம நம்மை பற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நம்முடைய தவறுகளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு பாபா கிட்ட சொல்றதுனால. ரெண்டாவது, சொல்லும்போது பாபா என்ன சொல்றாரு, பாபா அதுக்குண்டான சக்தி கொடுப்பார் அந்த குறைகளை நாம் வெற்றி பெறுவதற்கு. आप तो सब कुछ जानते परंतु नहीं अपनी चलन का पढ़ाई का समाचार देना है. पढ़ाने वाला तो த்ரூ பிரம்மா ही. ஆக நாம் எவ்வாறு நம்முடைய நடைமுறை இருந்தது, நாம் எவ்வாறு படித்தோம் என்று நம்மை பற்றி அனைத்து செய்திகளும் பாபாக்கு சொல்லணும். ஏன்னா பாபா நமக்கு த்ரூ பிரம்மா மூலமா படிப்பு சொல்லித்தரார். போஸ்ட் ஆஃபீஸ் துவரா பூச்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நம்ம எல்லாருக்கும் யாருக்கா தகவல் மெசேஜ் கொடுக்கணும்னா, அந்த காலத்தில் இப்போ மாதிரி வந்து மொபைலோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லை, கடிதங்கள் தான் எழுதுவாங்க. அந்த கடிதத்தை தபால் பெட்டியில் போடுவோம், அது யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்துடும். அதே மாதிரி பிரம்மா வந்து ஒரு தபால் ஆஃபீஸ். த்ரூ பிரம்மா மூலமாக தான் பாபாவுக்கு நம்ம எல்லா செய்தி சொல்ல முடியும். ऐसे नहीं आप तो सब कुछ जानते हो. அதனால் இப்படி சொல்லக்கூடாது, பாபா உங்களுக்கே எல்லாமே தெரியுமே. हम बाबा से चिप नहीं रख सकते. நாம பாபா கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. नहीं इसको अंधश्रद्धा कहा जाता है. பாபாக்கு தான் எல்லாமே தெரியுமே, பாபா எல்லாருடைய எண்ணங்கள் அறிஞ்சிருக்காரு, இவ்வாறெல்லாம் நாம நினைப்பது அது கூட பாபா என்ன சொல்றாரு, ஒரு மூட நம்பிக்கை. பாபாக்கு பிரம்மா துவாரா சமாச்சார் தீன. பாபாவுக்கு பிரம்மா மூலமாக நாம் அனைத்து செய்திகள், சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருக்கும்போது குழந்தைகள் மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை கடிதங்கள் எழுதுவாங்க. அவங்க என்னென்ன சேவை பண்ணாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, ஃபுல் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, எல்லாமே பாபாக்கு தகவல் கொடுப்பாங்க. अनेक प्रकार के बच्चे, अनेक विधमान कुழந்தைகள் இருக்காங்க. हर एक को अपना समाचार देना है, इसलिए हर सेंटर से पूछते 12 मास को आने वाला हर एक का रजिस्टर, हर एक का ऑक्युपेशन लिखकर भेजो. அதனால ஒவ்வொருவரும் தன்னை பற்றிய செய்திகள் சொல்லணும். சாக்கார பாபா இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், பை போஸ்ட் எழுதலாம். ஸ்ரீ பாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு நம்ம தபால் எழுதி தபால் போட்டோன்னா மவுண்ட் அபுல அந்த லெட்டரை வந்து பாபா ரூம்ல வச்சிருவாங்க, யாரும் படிக்க மாட்டாங்க. ஷிவ பாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு எழுதிட்டாவே அந்த தபால் பாபாவுடைய ரூம்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ பாபா வந்து இப்போ என்ன சொல்றாரு, ஒவ்வொரு சென்டர்ஸ்லையும் குழந்தைகள் வரும்போது 12 மாதத்துக்கு ஒரு தடவை ரிஜிஸ்டர் கொண்டு வரும். ரிஜிஸ்டரில் அந்த காலத்தில் தாதி பார்ப்பாங்க, எந்த குழந்தைகள் எவ்வளோ ரெகுலராக வந்திருக்காங்க, இர்ரெகுலராக எத்தனை பேர் இருக்காங்கன்னு. மேலும் அந்த ரிஜிஸ்டரில் ஒவ்வொருத்தருடைய ஆக்குபேஷன், தொழில் என்னங்கிறதும் எழுதிட்டு வரணும். ஆர் பாபா ஜான்தா ஹே தோ கியூ பூச். பாபா எல்லாமே அறிந்தவர்னா அப்போ எதுக்காக கேட்குறாரு, जो कुछ उनको जानना है वह इनको भी जानना है. तो शिव बाबा என்னென்ன
அறிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் பிரம்மாவுக்கும் நம்ம தெரிவிக்கணும். த்ரூ இன்காஹி ஹேனா, ஏன்னா இவர் மூலமாகத்தான் அவர் அனைத்து காரியம் செய்கிறாரு. ट्रंक कॉल भी थ्रू होता है ना, ऑपरेटर को चाहिए तो सुन सकते ही परंतु मना है. அந்த காலத்தில் கால் நம்ம யார்கிட்டயே ஃபோன் பண்ணால் டெலிஃபோன் ஆஃபீஸ் போய் ட்ரங்க் கால் புக் பண்ணி கால் வந்த பிறகு அவர் கொடுப்பார், அப்புறம் தான் நம்ம பேச முடியும். ஆனால் அந்த ஆப்ரேட்டர் கேட்கணுன்னா கூட என்ன பேசணும்னு கேட்கலாம், பட் அது அப்ஜெக்ஷன் கேட்கக்கூடாது. சாஹோ तो सुन सकता है, ஆப்ரேட்டர் கூட கேட்க முடியும். उनके पास आवाज ठीक आता है, அவர்கிட்ட தெளிவாக சவுண்டு கேட்கும். यहाँ भी अरे को समाचार सुनाना है. ஆக பாபா இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றிய செய்தியை पिताश्री ब्रह्मा கிட்ட தெளிவாக சொல்லணும். बीच में किसको पता नहीं पड़ता तो फिर भी के मुकुर है. समाचार देने के लिए ஆக நாம बीच में किसको पता नहीं पड़ता तो இடையில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா बीकेस பாபா நிமித்தமான ஆத்மாக்களை வச்சிருக்காரு. जो ज्ञान में परिपक्व अनन्य बच्चे ही उनको काम ही पूरा समाचार देना. யார் ஞானத்தில் பரிபக்குவமான குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைத்து செய்திகளும் சொல்லணும். ஹரேகோ கார்கானா கா சமாச்சார் தேனா, அவங்கவுங்க என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் தொழில் பண்ணுறாங்களோ அதை பற்றியும் பாபாகிட்ட தெளிவாக சொல்லணும். जो सेंसिबल बच्चे ही लिखते ही बाबा फिर शिक्षा दे. புத்திசாலி குழந்தைகள் தான் எல்லாமே பாபாவுக்கு சொல்வாங்க, எழுதுவாங்க. பாபா அதுக்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு அறிவுரை கொடுப்பாரு. நகி தோ சால் சுதரேங்கே நகி, நீங்கள் பாபா கிட்ட சொல்லலைன்னா உங்களுடைய நடத்தைகள் திருத்தம் ஏற்படாது. பூரா குண் தாரன் நகி கர், முழுமையான குணத்தை தாரண பண்ண மாட்டாங்க. தேக அபிமான் பௌத், தேக அபிமானம் நிறைய, இச்சாயே பௌத்தே தேக அகங்கார் கி, தேக அகங்காரங்களும் ஆசைகளும் நிறைய. சென்சிபிள் பச்சே ஜட் சமாச்சார் தேத்தே एक कारण है जो डिसर्विस हो. புத்திசாலி குழந்தைகள் உடனே பாபாக்கு சமாச்சார் கொடுப்பாங்க. இதன் காரணத்தினால சேவையில கலங்கம் ஏற்படுகின்றது. பாபா சவுதான் தேங்கே एक भूत है निकालो नहीं तो पद भ्रष्ट हो. பாபா உடனே எச்சரிக்கை கொடுப்பாரு, குழந்தையிலே இதெல்லாம் பூதங்கள், இந்த பூதங்களை நீங்க நீக்கணும், இல்லைன்னா பதவி பிரஷ்டமாயிடும். ஆக பாபாகிட்ட எல்லா விஷயங்கள் சொல்லணும். பாபா இன்னைக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார். சில நேரம் பாபா நான் பத்தித்த பாவன் காரியம்தான் செய்ய வந்திருக்கேன், சின்ன இந்த வீட்டு விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்போ போய் பாபாட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட்டு நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையை தவிர ஒவ்வொன்றுமே நம்ம சொல்லிட்டு பாபா எனக்கு ஏன் ரிப்ளை கொடுக்கலன்னெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சாக்கார பாபா இல்லாதனால நம்ம சூக்ஷ்மத்தில் பாபா இருக்காரு சொல்லலாம், மதுபனுக்கு லெட்டர் எழுதலாம், அல்லது நமக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேசணும். பாபா ஹி பேஹத் சிருஷ்டிக்கு சொர்க்க பனானேவார். பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடியவர். சப்கேலே திருஷ்டி ரக்திகை இன்கா உட்டாயே. பாபா அனைவர் மேலேயும் நல்ல பார்வை வைத்திருக்காரு. இந்த குழந்தைகளும் உயர்ந்த நிலை அடையணும். கரீபர் கியாஸ் தியான் ஜாத்தா ரக்த, அதுவும் முக்கியமாக ஏழை குழந்தைகள் மீது அதிகமாக பாபாக்கு கவனம் இருக்கும். தான் ஹமேசா கரீபோங்கு கியா ஜாத், தானம் எப்போவுமே ஏழைகளுக்கு தான் கொடுக்கப்படுகின்றது. கரீபி நிமித் பனே ஹுயே, ஏழைகள் தான் இந்த சேவையில் கூட முக்கியமாக நிமித்தமாக இருக்காங்க. ராஜா ஸ்தாபன் ஹோ ரஹி ஹே, ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கிறது. பிரஜா தோ பௌத் ஹோதி, நிறைய பிரஜைகள் இருக்காங்க. ब्रिटिश गवर्नमेंट थी तो बड़ौदा ग्वालियर आदि की जो राजा थे, एक राजा रानी वजीर बाकी प्रजा थी. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட முன்னாடி ஆட்சி செய்தாங்க. அப்புறம் பரோடாவில், குவாலியரில் இங்கெல்லாமே ராஜாக்களுடைய பரம்பரைகள் இருந்தது. ராஜா ராணி இருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே பிரஜைகள் சொல்லப்படுவாங்க.
कोई तो 20 लाख प्रजा, कोई को 30 लाख प्रजा नंबरवार थी. சில ராஜாக்களுக்கு 20 லட்சம் பிரஜைகள், சில ராஜாக்களுக்கு 30 லட்சம் பிரஜைகள், அப்படி வரிசை பிரகாரமா இருந்தாங்க. तो दरबार में सब राजाओं को बुलाते थे. எப்பெல்லாம் தர்பார் நடைபெறுதோ அப்ப ராஜாக்களை கூப்பிடுவாங்க. தர்பார் भी नंबरवार बैठती थी ना. दरबार கூட வரிசை பிரகாரமாக தான் அமர்த்துவாங்க. महाराजाओं की लाइन अलग है, राजाओं की अलग है. राय बहादुर, राय साहब आदि आदि बहुत टाइटल वाले होते नंबरवार. மகாராஜாக்கள் தனியா உட்காருவாங்க, ராஜாக்கள் தனியா அமருவாங்க. புத்திசாலி மந்திரிகள் இருப்பாங்க இல்லையா, வழிமுறை சொல்லக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இப்படி தனித்தனியாக அமர்ந்திருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். एक भी ऐसा है, ऊंच ते ऊंच बाप उनको तो सब रिगार्ड रखना है. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, நாம் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டும். பாப் கி அக்கர் கலப் கலப் பாரத் கோ ஹெவன் பனர். பாபா தான் ஒவ்வொரு கல்பம் வந்து சொர்க்கமாக ஆக்குகின்றார். பாரத்வாசி பாப் கோ கிளானி தேனா லக் படுத்தா है. பாரதவாசி குழந்தைகள் தான் தந்தையை நிந்தித்து விட்டார்கள். சத்தோ பிரதான் से சத்தோ ரஜோ தமோ गिरना ही जरूर है. சத்தோ பிரதான் நிலையிலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலை, தாழ்ந்த நிலைக்கு அவசியம் அனைவரும் வர வேண்டும். ऊंचे थे ऊंचे भगवान, फिर उनसे तैलुक रखने वाला ब्रह्मा विष्णु शंकर सूक्ष्म वतनवाद. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அதன் பிறகு ஒப்பிடும்போது நெக்ஸ்ட் யாரு? பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வத்தனவாசி. ஜாட் கோ தோ பதா ஹோனி चाहिए. இந்த கல்பக விருட்சத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாப் को ही इस जाड़ का नॉलेज फुल कहा जाता. ஒரே ஒரு பாபா தான் இந்த கல்பக விருட்சத்தினுடைய ஞானத்தை அறிந்தவர். அவர் कोई भी नॉलेज नहीं है. வேற யாருக்குள்ளேயும் இந்த மனித சிருஷ்டி மரமாகிய கல்பக விருட்சத்தை பற்றி ஞானம் இல்லை. तो ऊंचे ते ऊंच बाप, फिर ब्रह्मा विष्णु शंकर, फिर प्रजापिता ब्रह्मा और जगदम्बा मात पिता मैसूर है. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா, ரெண்டாவது பிரம்மா விஷ்ணு சங்கர், அதன் பிறகு பிரஜாபிதா பிரம்மா, அப்புறம் ஜெகதம்பா. இந்த தாய் தந்தை பிதாஸ்ரீ பிரம்மாவும் ஜெகதம்பா கூட பிரசித்தமானவர்கள். जगदम्बा सरस्वती है ब्रह्मा की बेटी. जगदम्बा सरस्वती यारना ब्रह्माविन पुदल्वी. उनको भी एक नाम होनी चाहिए. அவர்களுக்கும் பேர் என்பது இருக்கணும். कोई अम्बा कहते, कोई काली कहते, कोई सरस्वती के. சிலர் அவர்களை அம்பா என்றும், சிலர் காளி என்றும், சிலர் சரஸ்வதி என்றும் அழைக்கின்றார்கள். பௌத் நாம் ரக்கே हुए. அவர்களுக்கும் அநேக நாமங்கள் உண்டு. एक है प्रजापिता ब्रह्मा और बीके सरस्वती है. இவர் வந்து பிரஜாபிதா பிரம்மா, அவருடைய புதல்வி யாரு? பிரம்ம குமாரி சரஸ்வதி. दिखाती है सरस्वती के पास सितारा है. பக்தி மார்க்கத்தில் சரஸ்வதி கிட்ட வீணையை காட்டியிருக்காங்க. பல பல முக்கிய காடேஜ் ஆஃப் நாலேஜ் है. ஏன்னா அவங்க தான் கல்வியின் தேவி. ஞான கல்வி எல்லாருக்கும் கற்றுத்தர்றாங்க சங்கமீகத்தில். அதன் காரணத்தினால அவங்கள கல்வியின் தேவியின் புகழ் பாடப்பட்டிருக்கு. जैसे इनकी ज्ञान की मुरली दिया, उनको फिर सितारा दिया. எவ்வாறு இவர்களுக்கு பிரம்ம பாபாவின் நினைவாக கிருஷ்ணனுக்கு புல்லாங்குழல் காட்டப்பட்டிருக்கு. அவருக்கு புல்லாங்குழல் காட்டியிருக்காங்க, இவர்களுக்கு வீணை காட்டப்பட்டிருக்கு. पहले पहला मुख्य गॉडेज ऑफ नॉलेज सरस्वती जगदम्बा है. ஆக முதல் யாரு? गॉडेज ऑफ नॉलेज, கல்வியின் देवी, ज्ञान कल्विயின் देवी यारे? जगदम्बा सरस्वती. इनका ज्ञान की मुरली दिया है ना सरस्वती जगदम्बा. कौन सी नॉलेज? இவர்களுக்கு முரளி காட்டியிருக்காங்க. யாருக்கு? பிதாஸ்ரீ பிரம்மாவுக்கு முரளி, ஜெகதம்பா சரஸ்வதிக்கு வீணை. ஆனா எந்த ஞானம் இருந்தது சரஸ்வதி அம்பா கிட்ட? ராஜ்யோகி, ராஜ்யோகத்தை பற்றிய ஞானம். इनको किसने दिया? இவர்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ज्ञान सागर ने, ஞான கடல் கிட்ட இருந்துதான் ஜெகதம்பா சரஸ்வதி ஞானத்தை அடைகிறார்கள். ज्ञान सागर बाप से एक ब्रह्मा भी सीखा तो बच्चों भी सीखा.
ஞானக்கடல் பாபாகிட்டிருந்து பிரம்மாவும் கற்றுக்கொள்கிறார், குழந்தைகளாகிய நாமும் கற்றுக்கொள்கிறோம். वक्त फिर ज्ञान ज्ञानेश्वरी से ராஜராஜேஸ்வரி பந்தே. அவர்கள்தான் சங்கமயுகத்தில் ஞான ஞானேஸ்வரிகள், சத்தியுகத்தில் ராஜ ராஜேஸ்வரிகள். தத்துவம் நீயே அது, அதுவே நீ. பிரம்மா और सरस्वती दोनों हुई ज्ञान ஞானேஸ்வரி. பிரம்மாவும் சரஸ்வதியும் யாராக இருக்கின்றார்கள்? ஞான ஞானேஸ்வரி. ईश्वर से सहज राजयोग का ज्ञान पाकर ராஜாய் பாய. ஈஸ்வரன் கிட்டிருந்து சகஜ ராஜயோகத்தின் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமா ராஜ்யத்தை அடைகிறாங்க. தத்துவம், அதனால்தான் அவங்கள தத்துவம்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி நாராயண் அக்கேலே தொடிகி ஹே. அங்க வெறும் லக்ஷ்மி நாராயண் மட்டும் இருப்பாங்களா என்ன? एक ராஜாய் ஸ்தாபன் ஹோ ரஹி ஹே. அவர்களுடைய ராஜ்யமே இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. கித்னா பிராமன் பிராமணியா ஹே. எத்தனை பிராமணிகள் இருக்காங்க? பர் ரஹே ஹே ஃபிர் பூஜ்ய ராஜா ராணி பனேங்க. படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த படிப்பின் மூலமாக பூஜைக்கு உரியவர்களாக ராஜா ராணியாக ஆகுவார்கள். फिर सतो प्रधान से सतो में आते दो कला कम, फिर रजो तमो में आकर पूजी से पूजारी बन जाते. சத்தோ பிரதான நிலையிலிருந்து பின்னாடி சத்தோ வர்றாங்க. சத்தோ வரும்போது 2 கலைகள் குறைந்து விடுகின்றது. பின்னர் ரஜோ தமோல வரும்போது பூஜைக்கு உரியவர்களே பூஜாரி ஆயிடுறாங்க. ஆபகி அம்சே பூஜ்யத்தே ஆபகி அம்சோ பூஜாரி பனே. நாம் தான் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம், நாமே பூஜாரிகளாக ஆகின்றோம். எக் பரமாத்மா கேலியே நஹி காய். இந்த மகிமை பரமாத்மாவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு பொழுதுமே பூஜாரி ஆகிறதே கிடையாது. வ கைசே பூஜாரி ஹோகா. அவர் எப்படி பூஜாரி ஆகுவாரு? ஹம் ரஜோ தமோமி ஆக்கர் பூஜாரி பனே. ஆனா நாம தான் எப்போ ரஜோ தமோ நிலை அடைகின்றோமோ அப்ப நம்ம பூஜாரிகளாக ஆகிறோம். बाबा ने समझे वास्तव में धर्म शास्त्र है कि 4 मुख्य. பாபா புரிய வைக்கின்றார், உண்மையிலே தர்ம சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்றது 4 முக்கியமானது. ஸ்ரீமத் பகவத் கீதா மயி பாப் ஹே. அது ஸ்ரீமத் பகவத் கீதா தான் தாயாக இருக்கின்றது. பாக்கி உன்கே பச்சே ஹே. மற்ற அனைத்துமே அந்த கீதை என்ற தாயிலிருந்து வந்த குழந்தைகள். இஸ்லாம் பௌத் ஆதி தர்ம வாலே. மற்ற அனைத்து இஸ்லாம் பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே குழந்தைகள். சங்கமயத்தில் பாபாவுடைய ஞானம் அனைத்து ஆத்மாக்கள் அடையிறாங்க. இதனுடைய சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு பரந்தாம் போறாங்க. துவாபரயுகத்தில் வரும்போது திரும்பி பாபா மூலமாக பெற்ற ஞானத்தை அவர்களுடைய அனுபவம், அறிவு, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல பைபிள், குரான் அப்படின்னு புத்தகங்களா வருது. ஊஞ்சேத்தி ஊஞ்ச் கீதா ஃபிர் இஸ்லாம் கா சாஸ்திரம். உயர்ந்திலும் உயர்ந்த கீதை சாஸ்திரம். அதற்கப்புறம் பின்னாடி இஸ்லாமியர்கள் சாஸ்திரம் வருது. தர்ம ஸ்தாபனைக்கு முக்கிய சாஸ்திர இயற்கை. தர்ம ஸ்தாபனைக்கு முக்கியமாக இதுதான் சாஸ்திரம். பலே பலே தேவி தேவத தர்மம் உன்கா சாஸ்திர ஹே கீதா. முதல் தேவி தேவதா தர்மம். அந்த தர்மத்தினுடைய சாஸ்திரம் எதுனா கீதை. உன்கோ சர்மனைசர் ஹே பரம்பிதா பரமாத்மா. இந்த கீதா ஞானத்தை அழிப்பவர் யாரு? பரம்பிதா பரமாத்மா, ஞான கடல். வகி ज्ञान का सागर है, जरूर उनके ऊंच रखनी चाहिए. அவர்தான் ஞான கடல். ஆகவே அவர்தான் மிக உயர்வானவர். பாக்கி ஹுயி பிராத்ரியாகி. மற்ற எல்லாருமே அவருக்கு பின்னாடி ஊர்வலத்தில் போவோம். தேவி தேவதாவுக்கு முக்கிய பிராத்ரிஹி. தேவி தேவதைகளுடைய முக்கியமான ஒரு ஊர்வலம் போகும். பிர் இஸ்லாமி பௌத்தகி பிரத். அதுக்கப்புறம் இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம், அந்தந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஊர்வலமா போவாங்க. ஊஞ்சேத்தி ஊஞ்ச் ஏக் பாப் டெஹ்ரா. அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தையாவார். ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் மே பலே ஊஞ்சேத்தி ஊஞ்ச் ஆகியனா இந்த மத மாநாடுகள் நடைபெறுகின்றது.
அதுல நம்ம உயர்ந்திலும் உயர்ந்தவர் யாருன்னு புரிய வைக்கணும். धर्म प्रायलप हो गया जो फिर अभी स्थापन हो रही है. தர்மம் என்பது மறைந்து விட்டது, இப்ப மீண்டும் அந்த தர்மத்தை பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். ஸ்தாபன் கர்னே வாலா பரம்பிதா பரமாத்மா. ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா. பக்தோ நிராகார் ஹா பிரம்மா துவாரா கர் ரஹே. அவர் ஜோதி சுரூபமாக இருக்கின்றார், அவர் இப்ப பிரம்மா மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். காயா ஹுவாகே பரம்பிதா பரமாத்மனை பிரம்மா துவாரா பிராமன் ரச்சே. மகிமை பாடப்பட்டிருக்கின்றது, பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக படைக்கின்றார். ஐசே நஹி கங்கே கிருஷ்ணானே பிரம்மா துவாரா பிராமன் ரச்சா. இம்மாதிரி ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாங்க. இதன் மாதிரி கிருஷ்ணன் பிரம்மா மூலமாக படைத்தார். परमपिता परमात्मा ने ब्रह्मा मुख द्वारा ब्राह्मण रचे, फिर ब्राह्मण सूर्यवंशी चंद्रवंशी बन. परमपिता परमात्मा பிரம்மா மூலமாக பிராமணர்கள் படைக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் பின்னாடி என்ன ஆகிறாங்க? சூரியவंशी चंद्रवंशी. तो सूर्यवंशी चंद्रवंशी धर्म स्थापन हो रही है. சூரியவंशी चंद्रवंशीனுடைய தர்ம ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தும் ஹோ தேவி தேவதா தர்ம கி பிராத்ரி ஹே. நீங்க தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த அந்த குழுவை சேர்ந்தவர்கள். தும் ஜான்தி ஹோ ஹமாரா பாத் ஃபிர் செகண்ட் நம்பர் பிராத்ரி இஸ்லாமி ஹோகா. அதன் பிறகு இரண்டாவது நம்பர் இஸ்லாமிய தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஃபிர் பௌத்த, அதுக்கு பின்னாடி பௌத்தர்கள். ஐசே விருத்தி ஹோகா, இந்த மாதிரி வளர்ச்சி அடைகின்றது. ச புத்தி மே தாரண் சாய். இது எல்லாமே புத்தியில் இப்போ தாரணா பண்ணணும். ஜோ பாஸ்ட் ஹோ கயா உஸ்கா சாஸ்திர பனாத்தி. எதெல்லாம் கடந்து முடிந்ததோ அவைகளை பற்றி தான் சாஸ்திரங்கள் என்று எழுதப்படுகின்றது. அபி ஜோ குச் ஹோத்தா ஹை டிராமாமே ஷூட் ஹோத்தா ஜாது. இப்போ எதெல்லாம் நடைபெறுகின்றதோ அது நாடகத்தில் ஷூட்டிங் ஆகின்றது. ஃபிர் கல்பக்கே பாத் ரிப்பீட் ஹோகா. ஷூட்டிங் ஆகுது, அது மீண்டும் அடுத்த கல்பத்தில் ரிப்பீட் ஆகும். सारी दुनिया का एक्शन ஷூட் हो रहा है. முழு உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொருத்தருடைய செயல்களும் ஷூட்டிங் ஆயிட்டே இருக்கு. फिर 5 वर्ष बाद तुम्हारा एक्ट चलेगा. 5000 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் இதே போல நீங்க செயல்கள் செய்வீங்க. ये बहुत समझने की बात. இதெல்லாம் நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ऊंचे थे उन शिव बाबा, फिर जगदम्बा और प्रजापिता ब्रह्मा और उनके बच्चे ही. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ் பாபா, அதுக்கப்புறம் ஜெகதம்பா, அதுக்கப்புறம் பிரஜாபிதா பிரம்மா, எல்லாம் அவருடைய குழந்தைகள். தீன் பாயி தோ பாக்கி தேவி தேவதா தர்ம கா படா பாயி ஹை நஹி. இவர்கள் 3 சகோதரர்கள். தேவி தேவதா தர்மத்தில் யாரும் உயர்ந்த சகோதரன் சொல்ல முடியல. பரேலோ போகியா, ஏன்னா அது மறைஞ்சு போயிடுச்சு. புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்து தர்மம் எல்லாமே இருக்கு. ஆனால் தேவி தேவதா தர்மத்தில் யாரும் பெரியவர்கள் என்று அந்த தர்ம தலைவர்களை சொல்ல முடியாது, அது மறைஞ்சு போயிடுச்சு. தேவி தேவதா தர்மம் ஹோத்தா தோ और பாய் ஹோத்தா நஹி. एक बात में होता है. ஒரு தேவி தேவதா தர்மம் இருக்கும்போது மற்ற தர்மங்கள் என்ற சகோதரர்கள் யாருமே கிடையாது. அது மறைஞ்ச பிறகுதான் மற்ற தர்மங்கள் எல்லாமே வருது. ஏகி பாப் ரச்சிதா ஹே அவர் ஏகி ரச்சனா ஹே. தந்தை ஒரே ஒருவர் தான், அவருடைய படைப்பும் ஒன்றுதான். பாப் கைத்தே ஃபிர்சே ராஜ்யோ சிக்கானா ஆயா. பாபா சொல்றாரு, நான் மீண்டும் உங்களுக்கு ராஜ்யோகத்தை கற்பிப்ப வந்திருக்கிறேன். ஏக் பாப் ரச்சிதா ஹே அவர் ஏகி ரச்சனா. तुम जानते हो विनाश के लिए महाभारत लड़ाई कड़ी है. ஆக படைப்பவர் ஒன்றுதான், அவருடைய படைப்பு ஒன்றுதான். இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், இந்த விநாசத்திற்காகவே மகாபாரத யுத்தம் நடைபெற உள்ளது. தும் பச்சே டிராமாக்கோ அச்சிரித்தி ஜாந்தே. குழந்தைகளாகி நீங்கள் நாடகத்தை நன்கு புரிந்து கொண்டீர்கள். சப் படாய்க்கு பாத்தே ஹே. இதெல்லாம் பாபா ஞான படிப்பின் மூலமா எல்லாம் புரிய வைக்கிறார். यहाँ ऐसे कोई चीज होता नहीं तो जो चोर आकर के उनसे कुछ सोना आदि लूटे. இங்க அந்த மாதிரியான எந்த ஒரு பொருள்கள் இல்லை. திருடர்கள்
தங்கத்தை இருந்தால் அந்த தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. எக்தோ பாட்சாலா, ஏன்னா இது ஒரு கல்வி கூடமாக இருக்கின்றது. பாட்சாலமே கிதாப் நக்ஸே ஆதி ஹோத்தாய். பள்ளிக்கூடம் என்றாலே புத்தகங்கள் இருக்கும், வரைபடங்கள் இருக்கும். எக் பி பாட்சாலாகினா இதுவும் ஒரு பாடசாலை. எக் நக்ஷா, மேலும் இதெல்லாமே நமக்கு வரைபடங்கள். டர்கி கொய் பாத் நெய், இங்கே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சோர் கியா கரைங்க, கொய் வஸ்து ஹை நெய். திருடன் என்ன செய்வான்? ஏன்னா இங்கே எந்த ஒரு பொருளும் இல்லை. அவர் வந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு தான் போவார். பாக்கி தோ காயா ஹுவாஹே கின்கி தபி ரஹிங்கி தூல்மே. மற்றபடி என்ன மகிமை பாடப்பட்டிருக்கின்றது? சிலருடைய செல்வம் தான் வெற்றிகரமாக ஆகும், மற்ற எல்லாருடைய செல்வம் மண்ணோட மண்ணா போயிடும். பாப் சம்ஜர கித்னா பி லக்பதி கரோட்பதி மல்டி மில்னியர் ஹோ சப் தன் காக் மே மில் ஜானா. அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், பல கோடி மடங்கு இருக்கலாம். ஆனால் எல்லாமே என்ன ஆகுது? காக்மே மில்ஜான, எல்லாம் மண்ணோட மண்ணா சாம்பல் ஆக போகுது. பாபா சொல்லிகிட்டே இருக்க, ஒரு நாள் அந்த நாள் வந்துடும். துமரகே சச்சி கமாயி. அதனால் நம்ம இப்போ பாபா சேவையில் ஈடுபடுத்தி அது வெற்றிகரமாக ஆக்கும்போது அது நம்முடைய ஆத்மால புண்ணியத்தின் சேமிப்பாக மாறிடுது. சப்சே மல்டி மில்லியர்ஸ் தும், எல்லாத்தை விட மல்டி மில்லியனர் யாருன்னா நீங்கள் குழந்தைகள் தான். ஏன்னா ஆத்மாவில் அது சேமிப்பாக்கிடும். ஒன்றுக்கு பல கோடி மடங்கு ரிட்டர்ன் பாபா கொடுக்குறாரு. ஆக என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவையில் ஈடுபடுத்துகிறோமோ அது நம்முடைய அழியாத சேமிப்பு. அழியக்கூடிய செல்வத்தை அழிவற்றதாக மாற்றணுன்னா அதுக்குரிய வழி பாபா சேவையில் பயன்படுத்துவது. தும் ஏ கமாய் சாத் லே ஜாய், நாம் செய்யக்கூடிய இந்த வருமானம் நமக்குள்ள ஆத்மால பதிவாயிரு, அதான் அது நம்ம கூட வரும். தும் ஜாந்தியோ சப் குछ சொர்க்கமே டிரான்ஸ்ஃபர் கர்த்தே. ஏன்னா நம்ம தெரிஞ்சிட்டோம், இப்போ நம்ம எல்லாம் பாபாவுடைய சேவையில் பயன்படுத்துகிறோமோ ஈடுபடுத்துகிறோமோ அதுக்கு ரிட்டர்ன் பிரதிபலனாக பாபா நமக்கு சொர்க்கத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாரு. பாபா குத்தி பாபா அம்கோ ஃபிர் ஸ்வர்கமே தேனா. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா நான் சேவைக்காக இது கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு பின்னாடி சொர்க்கத்தில் கொடுங்க. பியாஸ் சகித் கௌடி பதில் ஹீரா தேனா. பாபா சும்மா இல்லை, அசலும் வட்டியும் சேர்த்தி கொடுக்குறாரு. நீங்கள் சோழி கொடுக்குறீங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் வைரமாக மாற்றி தர்றேன். கித்னி சமஜனைக்கு பாத். இதெல்லாம் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், சாதாரண விஷயம் இல்லை. மேலோட்டமாக போகாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ரிசோர்ஸ் எல்லாமே கடவுளுடைய சேவையில் பயன்படுத்தப்படுகின்றதோ அது எல்லாமே பாபா வட்டியும் முதலுமா பல மடங்கு ரிட்டர்னாக கொடுப்பார். சோபி ஸ்ரீமத் பர் சல்னா, எது செய்தாலும் நீங்கள் ஸ்ரீமத் படி நடங்கள். கிரகஸ்த விவகார் கி சம்பால் கர்ணிகி பரந்து ஸ்ரீமத் பர் சல்னா. உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும், ஆனாலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மனுஷ போத் கர்ச் கர்த்திகி, மனிதர்கள் இன்னைக்கு நிறைய செலவு செய்கிறாங்க. கர்ஜா உட்டாக்கர் போய் தீர்த்த பர் ஜாதி, கடன் வாங்கி கூட என்ன பண்ணுறாங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. அக்சர் பக்தி மார்க்கி சாமகிரி, அவை யாவும் பக்தி மார்க்கத்தினுடைய சாமகிரிகள். எபி சப் அனாதி ஹே. பாபா சொல்ற எல்லாமே அனாதி. கிரானே கிலே சீச் ஆகியனா, ஆத்மா தாழ்ந்த நிலை வருவதற்குண்டான ஒரு வழிமுறை அதெல்லாமே. तमो प्रधान में जाना है तब तो मैं आकर समझाऊं कितनी ग्लानी किया है. தமோ பிரதான நிலை நாம் அடையணும், நம்ம கீழ்நிலைக்கு வரணும். அப்போ தான் பாபா புரிய வைப்பார் திரும்பி, நீங்கள் என்ன இதில் எல்லாம் இப்படியெல்லாம் நிந்தனை பண்ணீங்க. இஸ்லே துர்கதி கோ பாயா, ஆகவே நம்ம துர்கதிக்கு வந்துட்டோம். ஃபிர் சே வகி சால் சலேங்கே ஜோ கலப் கலப் சல்தா ஹே. போன கல்பத்தில் நாம் எம்மாதிரியாக நடந்தோமோ அதே போல தான் இப்போது நம்முடைய நடத்தைகள் இருக்கும். ज्ञान और भक्ति है, ஞானம் மற்றும் பக்தி. जब पूरी दुर्गति हो जाती हो तब स्वर्ग का सदगति के लिए बाप को आना.
எப்போ ஆத்மா கம்ப்ளீட் துர்கதி நிலையில் வந்துடுறதோ அப்பதான் பாபா மீண்டும் சத்கதி கொடுப்பதற்காக வருகிறார். எக் ஜப் ஆதி கர்த்தே கர்த்தே கலா கம்தி ஹோ ஜாதி ஹே. ஜபதபங்கள் எல்லாமே செய்து 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 ஆத்மாவில் உள்ள கலைகள் ஃபுல்லாக இழந்துட்டோம். பூரா காலே பன் ஜாத்தே ஃபிர் ராத் கோ பாத் தின் ஆத்தா. கம்ப்ளீட் கருப்பாயிடும். ஆகவே இரவுக்கு பின் மீண்டும் பகல் வந்தாகணும். எக் சாரா ட்ராமா புத்தி மே ரக்னா. இந்த முழு நாடகத்தையும் புத்தியில் புரிஞ்சுக்கணும். மனுஷ ஜோ கியான் நஹி உட்டாத்தே சிர்ஃப் தேக் கர்கே வா வா கர்த்தே. மனிதர்கள் ஞானத்தை எடுத்துக்கிறது இல்லை, சும்மா பார்த்துட்டு ஆஹா ஆஹான்னு சொல்லிடுறாங்க. பாகர் கயே அவர் கலாஸ். வெளியில் போனவுடனே ஞானம் கேட்டு இருந்தாலும் கொஞ்சம் அது கம்ப்ளீட்டாக புத்தியிலிருந்து போயிடுறது. இத்னி பிரதர்ஷனி ஹுயி பி நிச்சய புத்தி நஹி ஹுவா. எவ்வளோ படவிளக்க கண்காட்சிகள் வச்சு எவ்வளோ சேவை செய்கிறோம். ஆனால் நிச்சய புத்தி உள்ளவர்கள் ஒரு சிலர் தான் உருவாகிறாங்க. பல் ஆத்தே சம்ஜனை के लिए परंतु निश्चय बुद्धि एक भी नहीं. 7 days கோர்ஸ் எடுக்க வர்றாங்க, 7 நாள் பாடம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஆனால் நிச்சய புத்தியாக ஆகுவதில்லை. மாயா பூரி நிக்ஷிமே டெஹர்னே நஹி தேதி. மாயை அந்த நிக்ஷி புத்தியோட நிலைத்திருக்க விடுவதில்லையா. जैसे बांदेली गोपिका घर बैठ लिखते बाबा हम तो आपका हो गया, आपको जान लिया, हम आपके ही है. ஆனால் யார் ரொம்ப பந்தனமுள்ள தாய்மார்கள் குமாரிகள் அவங்கள கோபிகைகள்னு சொல்கிறாரு. அவங்கள வீட்டில் இருந்தாலும் பாபா கடிதம் எழுதுகிறாங்க. பாபா நாங்கள் உங்களை தெரிஞ்சிட்டோம், நாங்கள் உங்களுடையவங்களா ஆயிட்டோம். மர்ஜாவுங்க கப் ஷாதி நஹி கரீங்க. சில குமாரிகள் அவ்வளோ உறுதியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய பாண்டேஜ் குடும்பத்தில் இருக்கு. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாபா நான் இறந்தே போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு பொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். பந்தன் கே காரண் ஆ நஹி சக்தியும். பந்தனம் இருக்கக்கூடிய காரணத்தினால என்னால் வர முடியல. தோடிகி ஜட்கா லகானே से कैसे निकल पड़ती है. और कोई किस्सा 10-20 वर्ष माता मारो तो भी समझते नहीं. ஆனால் அப்படிப்பட்ட ரொம்ப பந்தனம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சா உடனே வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க, எத்தனை வருஷம் சொல்லி கொடுத்தாலும் 10-20 வருஷம் அவங்களுக்கு புரிய வச்சாலும் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை. एक तो बाबा 21 जन्म की प्राण दान देता है. 21 ஜென்மங்களுக்கு ஆத்மா உயர்ந்த நிலை அடைவதற்குண்டான பிராப்திகளை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கார். அப்போ அவர்கிட்ட நம்மை அர்ப்பணம் செய்கிறதுல எவ்வளோ குஷியாக பண்ணணும். ஆனால் அப்படி புத்தியில் புரிய மாட்டேங்குது, பதிய மாட்டேங்குது யார் வந்திருக்காங்க அப்படின்னு. கால்புற விஜய் பேனா தாய். காலன் மீது பாபா வெற்றி அடைய வைக்கிறார். வஹா அகால மிருத்தி ஹோத்தி நஹி. அங்கே அகால மரணங்கள் என்பதே இருக்காது. கித்னா பாபா கி ஸ்ரீமத் பர் சல்னா சாஹியே தான் தேனா. ஆகவே நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் நடக்க வேண்டும், மேலும் தானம் தர வேண்டும். அவரும் கபி ஜீவன் ஹீரா ஜேசா பனானா. மற்றவருடைய வாழ்க்கையை நம்ம வைரம் போல் ஆக்க வேண்டும். பல் अपनी अपनी तकदीर है तो भी मुरली तो जरूर पढ़नी चाहिए. ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டமும் தனித்தனியானது. ஆனாலும் அனைத்து குழந்தைகளும் பாபாவின் மகா வாக்கியம் கேட்கணும். முரளி தோ கஹா சே பி மில் சக்த். முரளி எங்கிருந்தாலும் நீங்கள் அவசியம் கேட்டு வாங்கலாம். ஏக் தின் பௌத் பாஷா சே முரளி நிக்கலேங்கி. ஒரு நாள் அநேக பாஷைகளில் முரளிங்கிறது உருவாகும். சாக்கார பாபா இருக்கும்போது வெறும் ஹிந்தி சிந்தி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு எத்தனை லாங்குவேஜில் பாபாவுடைய முரளி இருக்குது. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप का रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம்.
स्वयं की उन्नति के लिए अपनी चलन और पढ़ाई का सच्चा समाचार बाप को देना है. நாம் முன்னேற்றத்தில் செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய நடத்தைகள் மற்றும் நாம் எவ்வாறு படிக்கின்றோம் இதை பற்றிய முழுமையான சமாச்சாரம் தந்தையிடம் கூற வேண்டும். अपनी और सर्व की जीवन को हीरा जैसा बनाना. தன்னுடைய வாழ்க்கை மேலும் அனைவருடைய வாழ்க்கையும் வைரத்தை போல் ஆக்க வேண்டும். गृहस्थ व्यवहार की संभाल करते श्रीमत पर पूरा चलना. குடும்ப கடமைகள் முழுமையாக செய்தாலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். समझदार बन अपना सब कुछ स्वर्ग के लिए ट्रांसफर कर देना. புத்திசாலியாக ஆகி தன்னுடைய அனைத்தையும் சொர்க்கத்திற்காக டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். वरदानम. बाप की छत्रछाया के नीचे सदा सेफ्टी का अनुभव करने वाला सर्व आकर्षण मुक्त भव. தந்தையின் கொடை நிழலில் சதா பாதுகாப்பின் அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்தும் முக்தி ஆகுக. जैसे स्थूल दुनिया में धूप व बारिश से बचने के लिए छत्र छाया का आधार लेता है. எவ்வாறு ஸ்தூல உலகத்துல வெயில் மழை இவைகளிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கொடை ஆதாரமாக இருக்கின்றது. வகை ஸ்தூல் கி சத்திர சாயா ஏகே பாப் கி சத்திர சா. கொடை என்பது ஸ்தூலத்தில் இருப்பது. ஆனால் இப்போ நமக்கு யார் கொடை நிழலா இருக்காங்க? பாபா. जो आत्मा को हर समय सेफ रखता है. பாபாவுடைய அந்த நினைவு என்ற கொடை நிழல நம்ம இருந்தோம்னா அந்த ஆத்மாக்களை பாபா என்ன பண்றாரு? ஹர் சமயம், ஒவ்வொரு சமயமும் பாதுகாப்பாக வைப்பார். उसे कोई भी आकर्षण अपने और आकर्षित कर नहीं सक. அவர்களுக்கு எவ்விதமான கவர்ச்சியும் கவர்ச்சி செய்ய இயலாது. தில் சே பாபா கஹா और சேவ். இதயபூர்வத்தில் பாபான்னு சொன்ன உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க? பாதுகாப்பாயிடுறாங்க. चाहो कैसे भी परिस्थिति आ जाए छत्र छाया के अंदर रखने वाला सदा सेफ्टी का अनुभव कर. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கொடை நிழலுக்குள் இருக்கக்கூடியவர்கள், அந்த கொடைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சதா தன்னை பாதுகாப்பாக அனுபவம் செய்வார்கள். மாயா கா பிரபாவ் கி ஷேக் மாத்திர பி நஹி ஆசா. மாயினுடைய பிரபாவம் என்பது சிறு துளி கூட அவர்களை பாதிக்க முடியாது. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க? பாபாவின் நினைவு என்ற கொடைக்கு கீழே இருக்காங்க. ஆக கொடைக்கு கீழே இருந்தால் எப்படி வெயிலும் மழையும் நம்மளை தாக்காதோ அதே போல் பாபாவுடைய நினைவு என்ற கொடை நிழலில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பாங்க. எந்த கவர்ச்சியும் அவங்கள கவர்ச்சி செய்ய முடியாது. ஸ்லோகன். ऐसे स्वराज्य अधिकारी बनो जो अधीनता समाप्त हो जाए. நீங்கள் அவ்வாறு சுயராஜ்ய அதிகாரியாக ஆகுங்கள், அடிமைத்தனம் என்பது முடிவடைந்துவிடும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. வாழ்க்கையின் சுவையை அனுபவிப்பதற்கு கசப்பான அனுபவங்களை மறக்கக்கூடிய சக்தி மிகவும் அவசியம். To taste the sweetness of life, you must have the power to forget the bitter experience.